மச்சிஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வராம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு என்னையும் ஆராதனை சுதி ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகட்டும். இமயமும் குமரியும் இணைந்திடவே இதயம் உறவில் கலந்திடவே சாதியும் வேதமும் மறைந்திடவே சாட்சியாய் வாழ்வோம் இயேசு வழி. சாதியும் வேதமும் மறைந்திடவே சாட்சியாய் வாழ்வோம் இயேசு வழி. கூடிடுவோம் கூடிடுவோம் பகிர்ந்திடுவோம் நெஞ்சம் பகிர்ந்திடுவோம். கூடிடுவோம் ஒன்றாய் கூடிடுவோம் பகிர்ந்திடுவோம் நெஞ்சம் பகிர்ந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தயவுசெய்து அமருங்கள். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு திருப்பலியை ஒப்புக்கொடுக்க கூடியிருக்கிறோம். திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புக்கொடுக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். முதல் வாசகம். இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் உரைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அதை பின்பற்றுங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுபவர், தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார், நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுபவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர், தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்திடமிருந்தே வருகின்றன. உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவளாயும் இருங்கள். துன்புறும் அனாதைகளையும் கைப்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்துக் கொள்வதும் ஆகும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் படிப்புகளும் நாம் முதற்கனிகள் ஆகும்படி
அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி ஏசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, out of the heart of man come evil thoughts. மனித உள்ளத்திலிருந்தே தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. முதலில் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள். நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், உணர்கிறோம். இவைகளை எல்லாம் நம்முடைய மனித மூளையானது கிரகித்து அவைகளுக்கு அர்த்தம் கற்பிக்கின்றன. ஆகவே தெளிவாக சொல்லப்படுவது என்ன? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அப்ப தீர விசாரிப்பது எது? கடவுள் படைத்த அற்புதமான கம்ப்யூட்டர் நம் ஒவ்வொருவருடைய மூளையும். கண்ணால் பார்ப்பதை, காதால் கேட்பதை, உணர்வதை எல்லாவற்றையும் கிரகித்து எப்படி முடிவெடுக்க வேண்டும், என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறார். இப்ப கூட நான் பேசுறேன், மறையுரை கொடுக்கிறேன், நற்செய்தி படிச்சேன், பார்த்தீங்க, கேட்டீங்க, மனசுக்குள்ளார 100% அதை அப்படியே கவனிப்பவர்கள் உண்டா? இருந்தால் பாராட்டு. முடியாது. மனம் என்பது ஒரு குரங்கு, இங்கேருந்து அப்படி போகும், அங்கேருந்து அப்படி போகும். ஆகவேதான் எந்த ஒரு பராக்கம் இருக்கக்கூடாது. ஒன்று. அடுத்ததாக நம்ம பாட்டு உட்கார்ந்து இருக்கலாம், கண்ணு பார்த்து இங்க இடத்துல இருக்கோம், காது கேட்டுக்கிட்டு இருக்கோம், மனம் எங்கேயாவது மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும். 2 பேரும் மீன் பிடிக்கிறவனுங்க. ஒருத்தன் கடலுக்கு போயிட்டான் ஞாயிற்றுக்கிழமை, இன்னொருத்தன் கோயிலுக்கு வந்துட்டான். கடலுக்கு போனவன் அங்கிருந்து மனஸ்தாபத்தோடு வேண்டிக்கிறான், ஐயோ இந்த வயிற்று பழப்புக்காக நான் இன்னைக்கு கோயிலுக்கு போகாம கடலுக்கு வந்துட்டனே, இறைவா என்ன மன்னிச்சிரு. சரி, மாலையிலாவது நான் போறேன், சீக்கிரமா மீன் பிடிச்சிட்டு போறேன்
அப்படின்னு மனஸ்தாபத்தோட வேண்டிக்கிட்டான். கோயிலுக்கு வந்தானே, அவன் கோயில தான் உட்கார்ந்து இருந்தான், எண்ணமெல்லாம் அவன் மேல இருக்குது. நம்ம போய் திருப்பலிக்கு வந்துட்டோமே, அவன் கடலுக்கு போயிட்டானே, இந்த சாமியார் வேற கழுத்தறுப்பா அறுத்துக்கிட்டு இருக்காரு, சீக்கிரமா முடிச்சோமா போனமான்னு இல்லாம, இப்படியே இவனுடைய எண்ணம். ஆள் இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறான், உடம்பு இங்கதான் இருக்குது, காது கேட்குதுதான், மனம் எங்கேயோ இருக்கு. அதைத்தான் ஏசியா தீர்க்கதரிசி சொல்லுவார், இவருடைய உள்ளம் வெகு தூரத்தில் இருக்கிறது, உதடு என்னவோ முணுமுணுக்கிறது. உதடோ சிவசிவாங்குதான், உள்ளமோ எப்படா போலாம் கண்டு குடிக்கலான்னு காத்திருக்குதான். ஆகவே அவன் உதட்டால சொன்னதுனால கடவுளை போடுகிறான் என்ற அர்த்தமா? இல்லை, அது உதட்டு, லிப் சர்வீஸ் சொல்லுவாங்க. உதட்டால ஜெபிக்கிறது உள்ளம் இல்லை, உள்ளம் விவகாரத்தில் இருக்கிறது. இன்னும் இயேசுசாமி சொல்லுவார், அந்த பரிசேயன் ஆயக்காரன், பரிசேயன் நேரா பீடத்துக்கு முன்னாடி வந்துட்டான், ஆயக்காரன் தூரத்துல இருக்கிறான், கோவிலுக்கு வெளியே இருக்கிறான். இந்த பரிசேயன் என்ன சொல்றான் பாருங்க, நான் எவ்வளவு பெரிய நல்லவன் தெரியுமா, 10ல் 1 பாகம் கொடுக்கிறேன், தர்மம் செய்யறேன், ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கிறேன். அது வரைக்கும் கூட பரவாயில்ல, சொன்னதை நீ செஞ்ச ஓகே. ஆனா அடுத்ததுதான் பாருங்க தப்பு. தோ அங்க இருக்கிறானே, அவன மாதிரி நான் கிடையாது, அவன் ஒரு பாவி, அவனும் கோயிலுக்கு வந்துட்டான் என்று மற்றவர்களை ஒப்பிட்டு தான் பெரியவன் என்று சொல்கிறானே, அதே நேரத்தில் அவனை விட இவன் தாழ்ந்து போயிட்டான் அர்த்தம். உள்ளம் தூய்மையாக இல்லை, மனத்துள் மாசிலன். நம் மனது மாசில்லாது குற்றமில்லாது, இத ஒரு பெரிய பட்டியலே இயேசு கொடுத்தாரே நற்செய்தியில. அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய தீமைகள் இல்லாத மனமாக இருக்க வேண்டும். உள்ளத்தின் நிறைவால் வாய் பேசும். ஆக உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும். நிறைய பேர் அப்படி இருக்கிறோம், உள்ள ஒண்ணு இருக்கிறோம், வெளியில வந்து கள்ள கூளை கும்பிடு, உள்ள எப்படா பின்னாடி குழி வெட்டலாம். நிறைய பேருக்கு அது ஒரு பழக்கமாகவே, செகண்ட் நேச்சர்னு சொல்லுவாங்க. முதல் நேச்சர் நான் நல்லா தான் இருக்கிறேன், செகண்ட் நேச்சர் யாரை எப்படி பழி வாங்கலாம், எப்படி குழி தோண்டலாம், என்ன பேசலாம், என்ன வதந்தியை கிளப்பலாம் அப்படின்னு சொல்லி வதந்தி மேல வதந்தியை கிளப்பிக்கிட்டே இருப்பான். வதந்தியை கிளப்புறது, ஏதாவது ஒண்ணு கிளப்பி விடு, மக்கள் குழம்பி சாப்பிட்டோம், என்ன தீய எண்ணம். இப்படியாக இருப்பவர்கள் வஞ்சகம் படைத்தவர்கள். அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அந்த நேரம். அதே தன்வினை தன்னை சுடும், ஊத்தாப்பம் வீட்டை சுடும் பட்டினத்தார். நாம் என்ன தீவினை செய்கிறோமோ அது திருப்பி நமக்கு கண்டிப்பாக வரும், இதுல மாற்று கருத்தே கிடையாது. கொஞ்சம் தாமதமா வந்தாலும் வரும், நிச்சயமாக வரும். நன்மை செய்தால் நன்மை தரமும் திருப்பி வரும். நீ செய்த நன்மைகளுக்கு நிச்சயமாக ஆண்டவர் இயேசு சொல்கிறார், ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தால் கூட உனக்கு நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அல்லவா? இயேசு பொய் சொல்லுவாரா? நிச்சயமாக இல்லை. ஆகவே நல்லது செய்வோம், நல்லதை பெறுவோம், இல்லத்திலிருந்துதான் இந்த தீவினைகள் வருகின்றன. எனவே முதலில் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள். மத்தேயு 23:26. நெஞ்சகமோ நிரந்தர வஞ்சகமாயிருந்தால் அடுத்தவன் மீது அவதூறு நினைவும் களவும் பொய்யும் காமமும் கர்வமும் பொறாமையும் கண்ணியம் இன்மையும் கொலையும் ஏமாற்றமும் பேராசையும் நிரம்பி இருக்கும். இயேசுமா காவியம் ஓனாய் போல இருக்குது. கண்ணியம் வேண்டும், பெரியவர்களை மதிக்கின்ற கண்ணியம் வேண்டும். இல்லைன்னா வளர்ந்த பிறகு நீ தெரியாத அன்னைக்கே நீ பங்குசாமியாருக்கு எதிராக சண்டை போட்டவனாச்சே அப்படின்னு உன் மாவன் உன்னை கேட்பான். நீ யாருக்கு அடங்க மாட்ட, கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, ஊருக்கு அஞ்சுவது கிடையாது, பெரியவங்களுக்கு அஞ்சுவது கிடையாது. நற்செய்தியில இயேசு சொல்றார் இல்லையா, ஒரு நீதிபதி, கெட்ட நீதிபதி, அவன் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மனிதனுக்கு அஞ்சுவதில்லை. அப்படியெல்லாம் இருக்கிறோம். கண்ணியமின்மை நம்ம அடிக்கடி சொல்லிக்குவோம், நான் என்ன கொலையா செஞ்சுட்டேன், களவா செஞ்சுட்டேன், அதுவா பண்ணிட்டேன், இல்லையே. சாதாரண கண்ணியம் இல்லாததே பெரும் தவறு. கண்ணியத்தோடு பேசுவதை கண்ணியத்தோடு பேசுவோம். தவறு எங்க இருக்குது? பள்ளிக்கூடத்திலையா? இல்லையே, உங்ககிட்ட இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? குழந்தையிலிருந்தே இந்த கண்ணியத்தோடு மரியாதையோடு பிள்ளைகளை வளர்த்தல், சொல்லிக் கொடுத்தல். எனக்கு தெரியுங்க, நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னோட சேர்ந்த ஒரு சொந்தக்காரன், அவன் பெரிய இன்ஜினியர், அவன் எல்லாம் பூசைக்கு வருவோம். ஃபாதர் என்னடா பூசை உடுப்பு போட்டிருந்தாரு,
அப்படின்னு கேட்டுக்குவான். வீட்டுல அம்மா கேட்பாங்க, ஃபாதர் என்ன பூசை உடுப்பு போட்டிருந்தாரு? பச்சை உடுப்பு போட்டிருந்தாரு. ஓ, பையன் பூசைக்கு போயிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி காலை உணவு கொடுக்கப்படும். ஏமாத்தினா பூசைக்கு போக மாட்டான். வெளியில யாராவது சைக்கிள் வச்சிருந்தாங்கன்னா என்னுடைய சைக்கிள்ல இருந்தே டைனமோவை திருடிட்டு போயிட்டான். எல்லாம் ஆச்சு. மாணவ பருவத்தில வளர்ந்தோம், படித்தோம், நாங்கெல்லாம் நல்ல நிலைக்கு வந்துட்டோம். அவன் இப்ப ரோட்ல திரியிறான், பாண்டிச்சேரி ரோட்ல திரியிறான். பெரிய இன்ஜினியர் அவங்க அப்பா, இவர் ரோட்ல திரிகிறார். ஏன்? வளர்ற நேரத்துல நீ ஒழுங்கா வளர்ந்தியா? கோயிலுக்கு போனியா? பிள்ளைகளை கண்டித்து வளருங்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே பாருங்கள். சிறுவத்தில் இருப்பதுதான் பெரிதிலே வரும், பிறகு நீங்கள் தான் வருந்துவீர்கள். அவங்க 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. அந்த இன்ஜினியரும் அவங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க, கடலூர் கல்லறையில் இருக்கிறாங்க. வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் நம் பிள்ளைகள். ஆகவே மனத்துள் மாசிலனாக இருத்தல் என்றால் அந்த மரியாதை, கண்ணியம், கீழ்ப்படிதல், கடினமான முயற்சி, இவைகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். மலித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடின். ஒழித்து விடின். மலித்தல்னா மொட்டை அடிச்சுக்கிறது, நீட்டல்னா ஜடாமுடி வைக்கிறது. இதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வெளி வேஷம். அதை விட உலகம் எதை பழிக்கிறது, எது தீமை என்று சொல்லுகிறது, அதை ஒழித்து விட. இவனெல்லாம் வெளி வேஷங்கள் வேண்டாமே. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் போல் இராமல் உள்ளத்தில எவைகள் தீமைகளோ அவைகளை விடுத்து விடுங்கள். கொலை, களவு, கள், காமம், கோபம் விட்டால் அன்றே மலை இலக்கானின் அருள்தான் வாய்க்கும் பராபரமே. உள்ளம் குளைய, உடல் குளைய, உள்ளிருந்த கள்ளம் குளைய என்று காண்பேன் பராபரமே. எவ்வளவு தீமைகளான எண்ணங்கள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் விட்டால் மலை போல் இருக்கின்ற உன்னை நான் பெற முடியும். அது மட்டுமல்ல, உள்ளம் குளைய, உள்ளமானது அந்த மனஸ்தாபத்துக்காக வருந்த வேண்டும். யானே போய் என் நெஞ்சம் போய் என் அன்பும் போய் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. பிள்ளைங்க எல்லாம் மன்னிப்பு கேட்க சொன்னா இப்படி மன்னிப்பு கேட்பாங்க. நான் செய்கிறது தப்பா இருந்தா மன்னிச்சுக்குவோம். நான் செஞ்சது ரைட்டு தான், நான் செஞ்சது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சா நான் எனக்கு மன்னிப்பு கொடுங்க. இல்ல, அது மன்னிப்பு அல்ல, அது மன்னிப்பு கேட்கிற முறையும் அல்ல. நீ வருந்தவில்லை, நான் செய்தது தவறு, அப்பா நான் தவறு செய்தேன். ஊதாரி மைந்தன் அழுதான் அல்லவா, இன்றே என் தந்தையிடம் செல்வேன். அதுதான் உத்தம மனசாமந்திரம், உத்தம மனசாமம். உள்ளம் குளைய வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. நான் அழ வேண்டும். உள்ளம் குளைய, உடல் குளைய. இன்னொரு கருத்து பாருங்க, உள்ளம் குளைய, உடல் குளைய. உடலையும் வருத்தி கொள்ள வேண்டும். அதான் உபவாசம் இருக்கிறோம். இந்த இந்துக்கள் எல்லாம் நெருப்பு மேல நடக்கிறாங்க இல்லையா, அதுவும் ஒரு பரிகாரம். உடல் குளைய, உள்ளிருந்த கள்ளம் குளைய. கள்ளம், பொய், வாது, சூது இவைகள் எல்லாம் குலைந்து போக வேண்டும். இந்த சுடுதண்ணியில, ஹாட் வாட்டர்ல ஒரு முட்டைய போடுங்க, இறுகி போயிடுது. ஒரு உருளைக்கிழங்க போடுங்க, குழஞ்சு போயிடும். காப்பி கொட்டையை போடுங்க, அது கரைந்து மனம் கொடுக்கும். அப்படி என் உள்ளமானது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே மனம் தரக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். இறுகி போவதலோ, குலைந்து போவதலோ, அல்லது பலவிதமான சூழ்நிலைகளிலே வெறுத்து போகுதல், விட்டு போகுதல், ஆண்டவரிடம் முறையிடுதல். நான் வேண்ட வேண்ட எனக்கு ஆண்டவர் சோதனை தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஜான் ஏறினா முளசு இருக்குது, ஆகவே இனிமே நான் கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்றது எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இல்லைன்னா இன்னொரு பங்கு சாமியார் மேல கோச்சுப்பாங்க, இந்த பங்கு சாமியார் இருக்கிற வரைக்கும் இந்த கோயில் பக்கமே வரமாட்டேன். அதெல்லாம் சும்மா வெட்டு வேட்டு. கள்ளம் குளைய, என்னோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீவினைகள் குறைய என்று காண்பேன் இறைவா. எனவே இத்தகைய மனநிலையில் ஜெபிப்போம். ஆண்டவராய் இயேசுவே, உம் தூய ஆவியால் எம்மை நிரப்பி எம் இதயத்தை உம் இதயம் போல் அன்பிலும் தூய்மையிலும் நிலைக்கச் செய்து எப்போதும் தீமையை ஒதுக்கி நன்மை செய்ய எம்மை திடமாக்கியருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவாய்.
பிழைகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தேன். இனி எல்லாமும் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டேன் இறைவா. என்னை உம்மிடம் தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உம்மிடம் தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன். உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உம்மிடம் தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இயேசுவின் மதுரமான திருஇருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாவின் மாசற்ற திருஇருதயமே, என் இரட்சணியமாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களின் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அச்சிஸ்த சிலுவை